இந்த நாளின் செய்தி 2 தெசலோனியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 தெசலோனியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும், வேரிங் இன் வெல் டூயிங். பல நேரங்களிலே நாம் இந்த நன்மை செய்யும்போது நிறைய தீமைகளை சந்திக்கிறோம். வேதம் சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம், நல்லது. அதே வேளையில் ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஏதாவது ஒன்றை தருவோம். திருமறை சொல்லுகிறது, நன்மை செய்வதில் எது சோர்ந்து போகாதிருங்கள். எது நன்மை? 2 காரியங்களை சொல்லுகிறேன். எது நன்மை? நம்பர் 1, துதிப்பது, ஜெபிப்பது, போதிப்பது, ஊழியம் செய்வது, இதெல்லாம் நன்மை. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, துதிப்பது, ஜெபிப்பது, போதிப்பது, அடுத்தவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லுவது, எனக்கு தெரிந்த ஒரு வசனம் மற்றவர்கள் சொல்லுவது, என் வாழ்க்கை தேவன் நன்மைகளை சொல்லுவது, ஊழியம் செய்வது. சபையில் நீ நிறைய பேருக்கு அது, அதாவது முதலாவது இருக்குமே, ஆனால் 4வது இருக்கும். துதிக்கிறவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவன் போதிப்பான், போதிக்கிறவன் ஊழியம் செய்வான். தமிழ் புரியுதா? துதிக்கிறவன் தான் ஜெபம் பண்ணுவான், முறுமுறுக்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அது இல்லை, இது இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை, வசதி இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. திரும்ப சொல்லுகிறேன், அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள் வாழ்க்கை என்னன்னா, தன்னைத்தானே நம்பாதவங்க தான் அடுத்தவங்களை குற்றப்படுத்துவாங்க. நல்லா கவனிக்கணும். பீப்புள் ஆர் இன்செக்யூர், அதாவது எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாத போது அடுத்தவங்களை நான் குற்றப்படுத்துவேன். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா சரிதான். இஃப் ஐ டோன்ட், என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எனவே நான் சொல்கிறேன், இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை. ரைட். இப்படிப்பட்ட நேரங்களில் கவனிங்க, துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவன் தந்த வார்த்தையை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. உங்கள் சாட்சி, தேவன் செய்த நன்மை, இப்படி இருந்தேன், இப்படி நான் வாழ்கிறேன். அது கூடன்னு சொன்னான், நான் கூடனா இருந்தேன், நான் காண்கிறேன், அது ஒன்று தான் எனக்கு தெரியும். தேவன் என்ன செய்தார் அது சொல்லுங்க. இட் இஸ் நாட் எ பிக் ப்ரீச்சிங். செய்தி போட்டிருக்கிறேன், சின்ன மனிதன் பெரிய செய்தி அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கிறேன் நேற்று. ஸ்மால் மேன் பட் பிக் மெசேஜ். சகையு சின்ன மனுஷன்தான், ஆனால் அவன் சொன்ன செய்தி ரொம்ப பெருசு. அதை இன்னொரு செய்தியில் நீங்கள் கேளுங்கள். ரைட். இது மனம் திரும்பினவர்கள் செய்கிற ஒன்று. இது நல்லது. துதிப்பது நல்லது, ஜெபிப்பது நல்லது, போதிப்பது நல்லது, ஊழியம் செய்வது நல்லது. அதை விட நல்லது நன்மை செய்வது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இது என்னுடைய கடமை. கவனிங்க, இவைகளை நான் என் ஆசீர்வாதத்துக்காக செய்கிறேன். தமிழ் புரியுதா? நான் துதிப்பதும், நான் ஜெபிப்பதும், நான் ஊழியம் செய்வதும் எனக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் புரியுது? ஊழியம் செய்கிறவங்களாம் கவனிக்கணும். நீங்கள் செய்கிற அந்த ஊழியம், நீங்கள் செய்கிற அந்த துதி, நீங்கள் செய்கிற அந்த ஜெபம், ஒருவேளை ஆராதனை நடத்தலாம், நீங்கள் பாடலாம், இசைக்கறி வாசிக்கலாம், இந்த ஒளிப்பதிவு செய்யலாம். இவை எல்லாவற்றுக்கும் அதற்குரிய உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இது எனக்காக துதிப்பதும் ஜெபிப்பதும் ஊழியம் செய்வதும் எனக்காகவும் என் சந்ததிக்காகவும். வேதம் சொல்கிறது, ஒரு தலைமுறை ஊழியம் செய்யும் போது அந்த சந்ததி தலைமுறையாக அந்த சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் ஊழியம் பண்ணீங்கன்னா உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும். ஊழியம் என்பது இட் இஸ் நாட் அ ப்ரீச்சிங், பிரசங்கம் பண்ணுறதில்லை, ஏதோ ஒரு ஊழியம். என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் சாமுவேல். சின்ன வயதிலேயே அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். எத்தனை பெற்றோர் சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை சீக்கிரம் போய் சபையில் சேர் போடு. அவன் 10:15 மணிக்கு வரான்.
வந்து 2 காலும் தூக்கி சேர்ல உட்காந்துக்கிறான். ரைட், சொல்லித்தரணும். இது ஒழுக்கம் அல்ல. புரிஞ்சா சரிதான். நீங்கள் வாட்ச் யுவர் சில்ட்ரன் ஹவ் தே ஆர் இன் த சர்ச். சபையில் எப்படி இருக்கிறார்கள். தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம், சபையில் நடக்க வேண்டிய வழி. என்னங்க சபையில் நடக்க எந்த வழி இல்லை, the way how you have to behave in the church. சபையில் எப்படி இருக்கிறீங்க அது கூட படிக்கிறீங்களா? 1 தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயுல சபையில் நடக்க வேண்டிய வழி, சபையில் நடக்க வேண்டிய வழி. 1 தீமோத்தேயு புத்தகம் 3:13 தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை. 1 Timothy chapter 3 verse 15 சொல்லுங்க. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை. ஆங்கிலத்தில் the manner, the behavior. சபையில் கூட ஒரு பிஹேவியர் இருக்கணும். ஸ்கூலில் பிஹேவியர் இல்லைன்னா டிசி கொடுத்துட்றாங்க. ஆனால் சபையில் எப்படி வேணா இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. திரும்ப படிக்கிறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 3:15 தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை, the way, the behavior. ஏன் தெரியுமா? இது கர்த்தருடைய வீடு, ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. இது சபை, இது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. the way you have to behave. உங்கள் பிள்ளைகள் சரி, இவையெல்லாம் எனக்காக செய்வது என் ஆசீர்வாதம், என் சந்ததியின் ஆசீர்வாதம். திரும்ப சொல்லுகிறேன், யார் செய்தி கேட்குறாங்க இல்லையோ, ஒரு நாளைக்கு 4 சேனலில் பேசுகிறேன். ஒரு நாளைக்கு 4 சேனலில் பேசுகிறோம். நித்தியம் ஒரு டிவியில் தினந்தோறும் பகல் 2:30 மாலை 6 மணி லைஃப் சேனல் என்ற ஒரு சேனல், அதில் 5:30 மணிக்கு பேசுகிறோம். ரெண்டாவது ஆர்க் ஒரு சேனல், ARK ஆர்க், அதில் 6:30 மணிக்கு பேசுகிறோம். நாளையிலிருந்து ரூவா என்ற ஒரு சேனல், பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவருடைய சேனலில் 9லிருந்து 9 வரைக்கும் பேசுகிறோம். இதுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? யாரும் எனக்கு காசு கொடுத்து இந்த ஊழியம் பண்ணுறது சொல்லலை. ஒரு பைசா கூட அதில் யாரும் அனுப்புறதே இல்லை. என்ன தெரியுமா? எனக்கு ஆசீர்வாதம், என் சந்ததிக்கு ஆசீர்வாதம். அதனால தான் இந்த கொரோனாவிலும் இந்த நாடுக்கு உயிரோடு வச்சிருக்கிறார். சொல்ல, ஊழியம் செய்வது எனக்கும் என் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். தமிழ் புரியுதா? சும்மா வந்து சும்மா போகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதம் இல்லை. இரண்டாவது, அடுத்து சொல்ல போகிறேன். இப்போ அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன். ரைட், அடுத்து இது ஆன்மீகம். தேவன் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம், நன்மை செய்வது. என்னங்க அதை பாருங்க திரையில். நம்பர் 1, இந்த சமுதாயத்திற்கு நான் பயன்பட வேண்டும். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, என்னால் இந்த சமுதாயம் பயன்பட வேண்டும். வாய்த்தான் சொல்ல மாட்டீங்களோ? என்னால் இந்த சமுதாயம் பயன்பட வேண்டும். அதில் எழுதியிருக்கிறேன், திக்கற்றவர்களை விசாரிப்பது. என்ன யார் விசாரிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, என்னால் பலர் விசாரிக்கப்பட வேண்டும். ஆலயத்துக்கு வர்றீங்களே, the ultimate purpose என்னவென்றால் ஒருவரை ஒருவர் கவனித்து. எபிரேயர் புத்தகம், சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஒருவரை ஒருவர் கவனித்து. அந்த கவனித்து என்று சொன்னால் அவங்க என்ன புடவை கட்டி இருக்காங்கன்னு பார்க்கறதில்லை, அவர்களை விசாரிப்பது. இல்லை என்றால் அதெல்லாம் வார்த்தைகள் தானே. அடுத்து 3ஆவது சொல்லிக்கிறேன், போஷிப்பது. முடிஞ்சா எனக்கே இல்லை, எல்லாமே போயிடும். அந்த விதவை சொன்னாள், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், ஆனால் வேதம் சொல்கிறது அவள் மாவும் அவள் எண்ணெயும் வற்றி போகவே இல்லையா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 3ஆவது, வாயத்தோடு சொல்லுங்க, ஆறுதலாய் பேசுவது. வெடுக்கு வெடுக்கில் பேசுறதில்லை. உங்கள் பேச்சிலேயே சுகமாகும். புரியுதா உங்களுக்கு? சில மருத்துவத்தில் பார்க்குறோம், என்ன சொல்கிறாருன்னா, இது அப்படி தான் இருக்கும், இது போகவே போகாது. நான் ஒத்துட்டு போனேன், அவர் சொல்லிட்டார் காலம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும்னு. அதுக்கு திரும்பி அவர்கிட்ட போகவே இல்லை. அவர்கிட்ட போய் காலம் ஃபுல்லாக அப்படி இருக்குது, நான் அப்படி இருந்துக்கிறேன். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்கள், எப்படி பேசுறது? இதுக்கு ஒன்றும் காசு தேவையில்லையே. அன்பான வார்த்தை, கனிவான வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? இது மற்றவர்களுக்காக. முதல் சொன்னது எனக்காக. அடுத்து, அதாவது ஏதோ ஒன்றில் பிரச்சனை இருக்கிறாங்க, அவங்களை தூக்கி விடுவது. என்னங்க தூக்கி விடுறதுன்னா சும்மா இருக்க தூக்கி விடுறதில்ல, ஏதோ ஒரு பிரச்சனை தெரியுங்களா? அன்னைக்கு கூட சொன்னேன்,
கடந்த வாரத்தில் பலவீனருக்கு நான் பலவீனமானேன். என்னங்க? பலவீனருக்கு என்ன கவனிங்க எல்லாரும். இவர் பலவீனம், இவர் பலவீனத்துக்கு, அதாவது குடிக்கிறான் அர்த்தம் இல்லை, அப்படி இல்லை. ஐ இன்வால்வ் வித் இஸ் லைஃப். என்ன கவனிங்க எல்லாரும், கொஞ்சம் கவனிங்க. நான் பலவீனமானேன். என்னங்க? இந்த நாட்களில் பலவீனமாக, அதாவது நான் ஒரு ஏரியாவில் பலவீனமாக இருக்கிறேன் வச்சுங்களேன், பலவீனம் கூட தன்னை பலவீனம் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் விஷயம், உன்னை பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியுது, நல்லா குடிக்கிறார் அவர், நான் எங்கே குடித்தேன். அப்போ ஒரு பலவீனமான ஒரு ஆள் கூட தன் பலவீனத்தை ஒத்துக்கொள்ளலாம். பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனனுக்கு என்னவானே. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆதாயம் செய்யும்படி, ரட்சிக்கும்படி. இரண்டாவது ஆதாயம் செய்யும்படி. படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம். ரொம்ப கடினமான வார்த்தை, அது சாத்தியமில்லாத ஒரு வார்த்தை, ஆனால் சாத்தியமான வார்த்தை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். பலவீனனை, அவன் பலவீனத்தை சொல்லுவதல்ல, அவன் பலவீனத்தை குற்றப்படுத்துவதல்ல. வசதி படிங்க எல்லாரும், சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் அல்ல வார்த்தை இருக்குது, ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. எப்படியாகிலும், சத்தமா, பை எனி மீன்ஸ். எப்படி ஆகிலும் நோக்கம் என்ன தெரியுமா? 2 வார்த்தை, ரட்சிக்கணும், அவன் ஆதாயம் செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கணும். அங்கே ஆதாயம் என்ற வார்த்தை இல்லையா? ஆதாயம், ஆதாய சத்தமா. புரியுதா? நான் அப்பவே சொன்னனே, நீ கேட்கலையே, அதை சொல்றதுக்கு அதை கேட்க தான் வந்திருக்கிறான். நான் சொன்னனே, நீ செய்யலையே, அது அல்ல. நம்மளோட நோக்கம் என்ன தெரியுமா? டு லிஃப்ட் ஹிம். 6வது அல்ல சொல்லுங்க, தூக்கி விடுவது. அதுக்காக அவனுக்கு பண பிரச்சனை தூக்கி விட சொல்லலை நான். ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அப்புறம் தூக்கி விடுறது கஷ்டம், ரைட்? சொல்லுங்க, டெண்டர் கேர். அவங்கள பேசும்போதே ஒரு மென்மையான வார்த்தை. சகோதரிகளே, அன்பான சகோதரர்களே, கவனிங்க. நீங்கள் முரட்டாட்டமாக இருக்கலாம், ஆனால் பேசும்போது கவனிங்க. இதுதான் நன்மை செய்வது. எல்லாம் அந்த வசனத்திலும் படிங்க. 2 தெசலோனியர் அப்படியே இருக்கணும் ஸ்கிரீன்ல. நன்மை செய்வதிலே, நன்மை செய்வதிலே. அப்போ நன்மை செய்யும்போது சோர்வு கட்டாயம் வரும். கவனிங்க, நன்மை பெற்றவர்கள் நன்மைக்கு பாத்திரவான்களாக இருப்பதில்லை. உங்களை பார்த்து கேட்குறேன், நான் நன்மை பெற்றேன், நன்மைக்கு பாத்திரமாக இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். நான் நன்மை பெற்றேன் கர்த்தரிடத்தில், அதுக்கு நான் பாத்திரமா இருக்கிறேன். இவர் எனக்கு நன்மை செய்தார், அந்த நன்மைக்கு நான் நன்றியா இருக்கிறேன் சொல்றவங்க. அப்போ நன்மை செய்வது என்ன வரும்? இலக்கரிப்பு வரும், ஏமாற்றம் வரும், அதில் தோல்விகள் வரும், அதில் நிறைய மனத்தாங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், செய்யுங்கள். சொல்லுங்க இங்கிலீஷ், இன் இங்கிலீஷ் போடு, அந்த இங்கிலீஷில் போடுங்க. வேர்னஸ் இன் வெல் டூயிங். கவனிங்க எல்லாரும். நான் அந்த நன்மை செய்யும் போது கட்டாயம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஆகிய எனக்கே அந்த எண்ணம் வரும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்லுவார், நான் நன்மை செஞ்சேனே, அவன் பாத்திரவானா இல்லையே, தகுதிக்கு மிஞ்சி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தகுதிக்கு மிஞ்சி ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், தகுதிக்கு மிஞ்சி என்னை உயர்த்திருக்கிறார் என்று தேவன் அவர் சொல்லும் போது, நான் தகுதியா இருக்கிறேனா? எல்லாம் பாடுறோம், தகுதிக்கு மிஞ்சி என்னை ஆசீர்வதிச்சீங்கன்னு. தேவன் அதாவது செய்த நன்மைக்கு நன்றி எதிர்பார்க்கிறார். நன்றி. அவர் கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? நான் கருத்து என்ன? அவனை கேட்டார், இல்லை எங்க ஒருத்த கூட வந்து என்ன செய்யல? நன்றி சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே, நன்றி ஆண்டவரே. தூக்கத்தில் மரித்தவர்கள் ஏராளமான பேர். நேற்று கூட ஒரு ஊழியர் சங்கராபுரம் என்ற இடத்துல, கள்ளக்குறிச்சியில், புதிய அவங்களுக்கு தன்னுடைய காலை கடனை முடிக்கும் போது அப்படியே மரித்து போனார். ஊழியர், அவர் மரணாதாவில் படித்தவர், இளம் வாலிபர் தான். அப்படியான மரணங்கள் இப்படிலாம் வரும்போது சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும் அந்த நன்றி உணர்வு. அது எனக்காக, நன்றி எனக்காக, நன்மை பிறருக்காக. சொல்லுங்க, நன்றி உணர்வு எனக்காக. முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் அவங்கள பார்த்து அனுப்புவார். சொல்ல விரும்பவில்லை. எத்தனையோ பேர் முகம் கோணாமல், சலிப்பு இருக்க கட்டாயம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி வருவாங்க. புரியுதாங்க? அவர் எங்கே போயிட்டார்? என்னங்க அவரு இல்லைன்னு சொன்னால் செருப்பு இருக்குதுன்றான். அவனுக்கே தெரியுது, ஐயா ஒரு செருப்பு தான் யூஸ் பண்ணுறாருன்னு.
எதை பார்க்குறான் அவன்? செருப்பு இருக்குதுன்றான். ரைட். என்ன சொன்னால் வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. சொல்லுங்க, நன்மை செய்வதில் சத்தமாக சொல்லுங்க, என்ன ஆகிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுறேன், பணம் அல்ல. நோ, பணம் அல்ல. தூக்கி விடுவது. இதங்க அன்பான வார்த்தைகளை பேசுவது, ராஜபாளையம் மாதிரி அல்ல. புரிந்தால் சரி. வெடுக்கு வெடுக்கும் பேசுறது அல்ல. சுமத்திரம் சொல்றேன், சுபாவங்கள் மாறாம அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம்? எனக்கு 1000 அழுத்தங்கள் இருக்கலாம், அந்த அழுத்தத்தை நான் மற்றவர்களை திரிக்க கூடாது. புரியுதா? எனக்கு 1000 அழுத்தம் இருக்குது, 1000 போராட்டம் இருக்குது, 1000 ஏமாற்றம் இருக்குது. நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் ஊழியர்களால், நிறைய காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன் ஊழியர்களால். ஆனால் ஊழியர் செஞ்சுட்டே தான் இருக்கிறேன். புது புது ஊழியர்கள் ஆரம்பிச்சு தான் இருக்கிறோம். ஆனாலும் புதிய ஊழியர் ஆரம்பிக்கிறோம். சரி, அவன் இப்போ தப்பு பண்ணனால இவனும் தப்பு பண்ணுவானா தெரியாது எனக்கு. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடிய சத்தியத்தை மேய்ந்துகொள். யாரை நம்புகிறோம்? நாங்கள் 2000 பிள்ளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். ஒரு பையனாவது நன்றின்னு சொன்னதே இல்லை. இங்கிட்டு வளர்த்து ஆளாக்கின எத்தனையோ பையன்களே ஊழியர்கள் 2 திருமணத்துக்கும் என்னை கூப்பிடவே இல்லை. அதை அவர் கேட்பார், அவர் ஆன்லைனில் 2 திருமணத்துக்கும் என்னை கூப்பிடவே இல்லை அந்த பாஸ்டர். இன்றும் நம்முடைய இடத்துல இருக்கிறார். வீடு திறந்த வாசல், சபை திறந்த வாசல். அந்த பையன் இங்கே தான் படித்தான். நான் சொல்ல சத்தியம் தெரியுமா? சொல்லுங்க, சோர்ந்து போகாதிருங்கள். என்னதுங்க சொல்லுங்க? வெறினஸ். வெறினா வெறி இல்லை, அந்த தமிழ் வெறி அல்ல, சோர்வு. என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. எனக்கு யாரோ ஒரு நன்மை செய்தார், அதெல்லாம் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தேவனாக இருக்கலாம். யாரோ ஒரு செய்த நன்மை தான் எனக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்திருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தானே எவரும் பிறந்ததில்லை. புரிந்தால் சரி. சொல்லுங்க, தூக்கி விடுவது. என் டேமல் சொல்லுங்க, ஆறுதலாக பேசுறது. என் அழுத்தங்களை இன்னொரு திணிக்கக்கூடாது. அலுவலகங்களை பார்க்குறோம் இல்லை, அவர் அங்கே சண்டை போட்டு வராரு, அதை எங்கே தான் காட்டுறாரு? எங்கே தான் காட்டுறாரு? இவர்கிட்ட காட்டுறாரு. அது சொல்லக்கூடாது, பேதை. அதாவது அது ஆண்மையற்ற தன்மை. தட் இஸ் நாட் த வே. புரியுது அவங்களுக்கு? அது அதோடு அதாவது திரும்ப சொல்கிறேன், நான் சொல்கிறேன், நான் ரொம்ப கீழ்ப்படுகிறேன். என்னங்க, நான் ரொம்ப அதிகாரிக்கல்ல, எனக்கு கீழாக இருக்கிறவன் கீழ்ப்படினா தான் கீழ்ப்படிதல். புரிய மாட்டதில்லை. புருஷனுக்கே கீழ்ப்படிதல் இப்போ நிறைய பேர்லாம். இப்போது புரிஞ்சா சார் தான், அவன் பாவம். என்னடி பார்க்குறீங்க? ரைட். கீழ்ப்படிதல் அதிகாரத்தில் உள்ள மக்களுக்கு அல்ல, எனக்கு கீழாக இருக்கிற மக்களுக்கும். ஐ பென் மை செல்ஃப். அவர் ஒன்று சொல்கிறாரு, செய்யலாமே பாஸ்டர், செய்யலாமே. அது எப்படி நீ சொல்லி நான் செய்யணுமா? கிரெடிட் உனக்கு வந்துடும். இல்லை, தேவையில்லை. தமிழ் புரியுதா? இது செய்யலாமே என்ன சொல்லலாம்? அது எப்படி நீ சொன்ன செஞ்சிருவேனா? அது இல்லை, இப்படி தான் செய். தமிழ் புரியுதா? சொல்லுங்கள். கடைசி வார்த்தை போட்டிருக்கிறேன் ஆங்கிலத்தில், தமிழில் போட்டு தெரியல எனக்கு. சொல்லுங்கள், டெண்டர் கேர். அதாவது கவனிங்க எல்லாரும், அது செய்யும் போதே தேவனை மனசில் வச்சுங்க. அடுத்த வார்த்தை சொல்ல போகிறேன், சென்ஸ் ஆஃப் டியூட்டி. சொல்லுங்கள், இது என் கடமை. சத்தமாக சொல்லுங்கள். அந்த கடமை வேறு, சொன்ன கடமை வேறு, இது என் கடமை. நன்மை செய்வது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை சொல்லணும், அதே வேளையில் சொல்லுங்க, இது என் கடமை. சொல்ல மாட்டீங்களா? மனைவிக்கே செய்கிறேன், என் பிள்ளைக்கே செய்கிறேன், அது வேற. என் பிள்ளைங்க நான் செய்கிறேன், அது வேற. யாரோ ஒருத்தர் பாட்டு படிக்கிறார், தேவகுமாரா தேவகுமாரான்னு. ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கு அந்த பாட்டு தான் பசங்க பாடுறாங்க. என்ன நினச்சிருங்க, அப்புறம் கொஞ்சம் நினச்சிருங்க. ரைட். அது யாருக்காக பாடினடுத்தது? அது மனுஷன். ரைட். இன்றைக்கி ஒரு திறந்த வாசலில் என்ன சபையில் பேசிட்டு இருக்கிறார். சொல்லுங்கள், என் கடமைன்னு சொல்லுங்கள் எல்லாரும். நன்மை செய்வது. அவர் எனக்கு ஒன்றுமே பண்ணலையே. ஹலோ, யோசேப்பின் சகோதரர் யோசேப்புக்கு ஒன்றுமே தீமை தான் பண்ணாங்க, ஆனால் யோசேப்பு நன்மை செய்தான். பானபாத்திரக்கார் நன்மை பெற்றவன் கூட நன்மை செய்யலை, ஆனால் யோசேப்பு அவனுக்கு நன்மை செஞ்சான். அவன் மட்டும் அன்னைக்கு போத்திபார்கிட்ட சொல்லியிருந்தான்னா என்ன ஆகிட்டுருப்பான்? போத்திபார் அந்த அம்மாவை கொலை பண்ணியிருப்பான். பண்ணிருக்க மாட்டானா? சொல்லுங்கள், இது என் கடமை. நன்மை செய்வது. ஆமாம், பின்னத்தை செஞ்சு நான் எவ்வளோ செஞ்சு எல்லாம் டயர்ட் ஆகிட்டேன். அதனால தான் ஆவியான சொல்லுகிறார், நன்மை செய்வதில். அப்போ என்ன வரும்?
இலக்கரிப்பு வருமா, ஏமாற்றம் வருமா, நிந்தைகள் வருமா, குற்றம் சொல்லுவான், கட்டாயம் சொல்லுவான். சும்மாவா கொடுத்தாரு? புரியவே மாட்டேன்ல. உனக்கு கொடுக்குறவன் வச்சுங்களேன், என்னத்துக்கு கொடுத்தாரு, என்ன பெருசாக கொடுத்த மாதிரி பேசுகிறாரு, அது 300 ரூபாய்க்கு அங்கே விற்கிது. சொல்லுங்க, இதன் கடமை. சொல்லுங்க, கடமைன்னு சொல்லுங்க எல்லாரும். நன்மை செய்வது, தசமாக கொடுப்பது, கொடுக்கலாம் தெரியல. ரைட். அடுத்து ஒன்று போட்டிருக்கேன், தேவனை சார்ந்து செய்யுங்க, சுயத்தால் செய்ய முடியாது. சொல்லுங்க, டிபெண்டிங் ஆன் காட். போலியோ சொல்லுங்க, தேவனை சார்ந்து. என்னை சார்ந்து எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐ கேனாட் ஃபீட் நாட் ஈவன் ஒன் சைல்டு. ஒரு பிள்ளையை கூட, எனக்கு சின்ன ஒரு பிஸ்கட் கூட எல்லாம் வாங்கி தர முடியாது. ஆனால் தேவனை சார்ந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களை போஷிக்க முடியும். யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதையும் போஷித்தான். யோசேப்பு, அவனுக்கு ஒருவேளை சோறு இல்லையே, ஆனால் எகிப்து தேசம் முழுவதற்கும் அவன் அந்த தேசத்தை அவன் போஷித்தான். அவன் சொல்ல மாட்டீங்களா? அவன் சகோதரரை போஷித்தான், தகப்பனை போஷித்தான். ஏன் தெரியுமா? தேவனை சார்ந்து வாழ்ந்து எனக்கு நன்மைதான். யாரை சார்ந்து தெரியுமா பிரதர்? பிரதர், நான் தான் சட்டை கொடுத்தேன் அவருக்கு. நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ நீயே பண்ணிக்க வேண்டும் திருப்பி. புரியல? சொல்லுங்க, தேவனை சார்ந்து. என் அறிவு, என் திறமை, எதோ புரியுங்க. அவர் ஒன்றை தரவில்லை என்றால் நான் ஒன்றை தர முடியாது. நல்லா கவனிக்கணும். நான் ஒரு சோறு போடுறேன்னா அவர் எனக்கு போடுறார், நான் மற்றவங்களுக்கு போடுறேன். ஐயோ நானே போடுறேன், நீ அறுத்து கொண்டு வந்த. புரியவே மாட்டேதில்ல. எத்தனை பேர் சோறு போட்டுக்கிறேன்னு தெரியல எனக்கு. என்னுடைய பார்க்க அந்த பாக்கியம் எனக்கு இல்லை, மற்றவர்களுக்கு கிடைக்கட்டும். புரிய மாட்டேது அந்த பாக்கியம். தூக்கமா? யாருக்கோ ஒருத்தருக்கு போடுங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் உட்கார வச்சு போடுங்க. அடுத்த கிறிஸ்மஸ் நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியல. ஏன் பயமுறுத்துறீங்க கேட்குறீங்களா? சொல்லுங்கள், தேவனை சார்ந்து. என்னுடைய அறிவினாலே, என் பலத்தினாலே, என் சுயத்தால் ஐ cannot do nothing. ஒரு உண்மை சொல்லுகிறேன். இந்த கொரோனா காலத்தில் ஏறக்குறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். என் முன்பின் தெரியாத மக்களுக்கு ஏறக்குறைய 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம். முன்பின்னே தெரியாது அவங்க யாருன்னு. சாட்சிங்க இருக்கிறவங்க தான். ஐ நெவர் சீன் தம். அவங்கள பார்த்ததே கிடையாது. இன்னும் சொல்லியிருப்பார், அல்லாவிட்டால் ஒரு ஏதோ ஒரு கேள்விப்பட்டிருப்பேன், யாரோ சொல்லுவாங்க, அல்லாவிட்டால் அவரே சொல்லுவார், ஐயா 2 நாளாச்சு சாப்பிட்டு. அதில் சில உண்மை இருக்கும், சில பொய் இருக்கும். அதை பற்றி ஐ டோன்ட் கேர். எனக்கு யாரும் கொடுத்து இல்லை. அந்த காலத்திலும் இந்த கொரோனா காலத்தில் இங்கே காணிக்கை கொடுத்தவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான். பட் அந்த காலத்திலையும் என்னுடைய அத்தனை ஊழியருக்கும் ஒரு நாள் தவறாமல் காசு கொடுத்துருக்கிறேன். என்ன வரும் இப்படி சொல்லும்போது? சத்தமா சோதனை வருமா? பட் ஸ்டில் டூயிங். யாரை சார்ந்து? யோசித்து பாருங்க. எனக்கே தெரியும் ஒரு பம்பரை வாங்கிறதுக்கு இரவெல்லாம் அழுது அப்படியே தூங்கி அடுத்த நாள் பொழுது கூட வெடிச்சிச்சு. எங்கள் அப்பா அவ்வளோ நல்லவர். சொல்லுங்க, தேவனை சார்ந்து. இன்னைக்கு என்ன வேணாலும் அடுத்த நாள் வாங்கி கொடுத்துட்றாங்க ஆன்லைனில் புக் பண்ணி. பாக்கியமுள்ள பிள்ளைகள். அவனே ஆன்லைனில் பண்ணிடுறானா? ரைட், ரொம்ப அறிவாளி. அனுபவம் பேசுகிறது. ரைட். 3ஆவது சொல்லுங்க எல்லாரும், அவருடைய வார்த்தையை சார்ந்து. சொல்லுங்க, நான் தரேன், எனக்கு கர்த்தர் கொடுப்பார். கேள்வி சொல்லுங்க. வாக்கினாலே சொன்னவர், சொல்லுங்க, வாக்கினாலே சொன்னவர் கரத்தால் நிறைவேற்றுவார். புரியுதா உங்களுக்கு? எங்கிருந்து வரும் தெரியாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அந்த அதிகாரி சொன்னான். 2 ராஜாக்கள் அந்த 4ஆம் அதிகாரத்தில் சமாரியாவின் வாசல்ல அந்த அதிகாரி சொல்றாரு, வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் வராது. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் சொன்னா வரும். எதை சார்ந்து? அவன் சொல்லிட்டான். கடைசியில் சொன்ன மிதிப்படி செத்துட்டான். அவன் சொல்ல மாட்டீங்களா? இல்லையே, கொடுத்து பாருங்க இருக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எனக்கே இல்லையே, ஒன்று என்ன பார்க்குறீங்கன்றீங்களா? சொல்லுங்க, வார்த்தையை சார்ந்து. நம்புறீங்களா? எனக்கே இல்லை. நான் பேசுவது வாட் ஐ பிராக்டிஸ் இன் மை லைஃப் ஃபார் 51 இயர்ஸ். 51 ஆண்டுகளாக நான் பயிற்சி வித்திருக்கிறேன். நான் அனுபவிக்காத ஒன்றை இன்னொரு அனுபவிக்க முடியாது. எனக்கு பயன்படாத வார்த்தை இன்னொருவருக்கு பயன்படாது. நான் ருசிக்காத சாப்பாடு இன்னொருத்தர் ருசிக்காது. புரியுதா? சொல்கிறாங்கல்ல,
அங்கே அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் பாஸ்டர், பீஸ் பெருசாக இருக்கும். அது தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இது தெரியணும். சொல்லுங்கள், வார்த்தையில் விசுவாசம் என்ன எப்படி ஆகும்? அருமையான கிறிஸ்மஸ் சொல்கிறேன். மரியாள் அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பேசுவேன், ஒரு கண்டிஷன் இல்லாமல் கீழ்ப்படிந்தாள். அவளுக்கு அந்த வார்த்தை வரும்போது அவளுக்கு 13 வயசு. தேவதூதனோடு பேசும்போது 13 வயசு அவளுக்கு. யோசித்து பார்த்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை கேட்டா, உமக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே என்னங்க. she knows the consequences. ஏளனங்கள் வரும், எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும், எல்லாமே வரும். 13 வயசு அவளுக்கு. அப்போ நம்புறீங்களா? ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்கிறத பற்றி. ஆனால் எதுவுமே கேட்கல. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ், அதாவது நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படிந்தார். இதோ அடிமை. என்னங்க இதோ? ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கிருபை பெற்றவளே. கிருபை எப்போ வரும்? கிருபை எப்போ வரும்? சத்தமா ஒருத்தர் கிருபை இருக்குன்னு சொன்னால் அந்த ஆள் ஏதோ ஒரு இடத்துல கீழ்ப்படிஞ்சிருப்பார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேரை பார்த்துட்டேன். அன்னைக்கு கூட சொன்னேன், வீடியோ போட்டிருக்கேன் நேற்று. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? ஒரு திருமண செய்தியில் கேட்டிங்களா? பின்னா உட்கார்ந்துருக்கிறவர் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயான்றாரு. யார்? அவ்வளோ பெரிய மனுஷன் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா கை தட்டுறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இதுவா ஏற்கனவே பேசிட்டார் இவர். அவரே பலமாக கை தட்டுறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, வார்த்தையை நம்புறேன். சொல்லுங்க, பாட்டு அவர் வார்த்தையின் மேலே சார்ந்து கொள்வதால் கவலை எனக்கு இல்லைங்க. எல்லா நேரங்களிலும் மரணத்தின் விளிம்பில் கூட ஜஸ்ட் டோன்ட் ட்ரை, ட்ரஸ்ட். முயற்சி பண்ண மாட்டேன், நம்புவேன். கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன். மூன்றாவது அந்த நன்மை செய்யும் போது சொல்லுங்க, தேவனே இந்த நன்மையிலே உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும். காட்ஸ் வில், குட் வில் இல்லை, குட் வில் ரெண்டுமே அர்த்தம் தான். சொல்லுங்க, நல்ல நோக்கத்தோடு செய்யுங்க. என்னங்க சொல்லுங்க, நல்ல நோக்கத்தோடு செய்வேன். சரிதான்? என்ன நோக்கத்தோட? இவர்கிட்ட 5 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு நான் 10 ரூபா வாங்கிடுவேன். என்னங்க, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் ஆண்டவர் சொல்வார், நெத்தியில் கூட வராது. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல நோக்கம், நல்ல நோக்கம் அப்படி இருக்கட்டும் தம்பி. 2வது, அது செய்யும்போது சொல்லுங்க, தேவனே உங்களுடைய சித்தம் இவன் வாழ்க்கையில் நிறைவேறணும். நான் ஒரு சோறு போடுறேன், உங்களுடைய சித்தம், நான் இவருக்கு இந்த நன்மை செய்கிறேன், உங்களுடைய சித்தம் நிறைவேறணும். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, நிறைவேறிச்சான்னு கேட்டா எனக்கும் அவன் நன்றியா இல்லை, அவருக்கும் அவன் ஆன்லைன் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ரைட். ஆனால் எப்படி ஆகிலும் விட மாட்டார். அந்த உள் மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். எண்ணங்கள் ஏக்கங்கள் என்ன ஆகணும்? எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, என்ன நோக்கத்தோடு செய்யுங்க அதை சத்தமா. சனியை வந்துச்சு பத்தியா நேரத்துக்கு? அப்புறம் உனக்கே இருக்காது. தமிழ் புரியுதா? 2 காரியம் சொல்ல போறேன், குட் வில் அண்ட் காட் வில். நல்ல நோக்கத்தோடு செய்யுங்க. சொல்லுங்க, தேவனே இதை நான் செய்கிறேன், இப்படி ஆகிற இந்த ஆளும் அறியணும், இந்த ஆள் உமக்குள்ள வளரணும், இந்த ஆள் உமக்குள்ள மேன்மையா இருக்கணும், உம்முடைய சித்தத்தை அவன் வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். 4வது குறிப்பு, கிறிஸ்துவின் அன்பினால் செய்யுங்க. இல்லாட்டி செய்ய முடியாது. எங்கேயோ வாழ்ந்த ஒரு ஸ்டெயின் கிரகாம் யோசித்து பாருங்க, இந்த தேசத்தில் மறித்து தொழுநோயாளிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இரவெல்லாம் அவனுடைய தொழுநோய் அவங்களுடைய புண்களை கழுவி காயங்கட்டி இப்போ அந்த பணியை அவருடைய மகள் செய்கிறாங்க. அதே இடத்துல அவர் மகள் அதே ஒரிசாவில் அந்த ரொம்ப பின்தங்கின ஒரு கிராமம் இந்தியாவில், தண்ணி சிகப்பாக இருக்கும். நம்மெல்லாம் பிஸ்லரி வாட்டர் குடிக்கிறோம். என்னங்க, ஹைலி குவாலிஃபைடு, சொஃபிஸ்டிகேட்டட். நான் அதுதான் குடிக்கிறது. என்னங்க
நாங்கள்லாம் குழாயில் அப்படி குடிச்சு பழக்கம். கொரோனா வரவே இல்லை. இப்போது என்னது ஆர்வ குடிச்சு என்ன வருது? கொரோனா வருது. நீங்களாம் நம்ம எல்லாம் அப்படி போகும்போது அப்படியே குழாயில் அப்படியே பம்பில் அடித்து அப்படியே குடித்தவங்க தான். யோசித்து பாருங்கள், சொல்லுங்கள், எப்படி செய்யுங்க எது செஞ்சாலும். அது இல்லைன்னா யோசித்து பாருங்கள், இந்த எத்தனை மிஷனரிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மறித்து நமக்காக எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிற அத்தனை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்கள், ஒரு ஐடாஸ் கடாஸ்கர், புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு டோனாவூர், எத்தனையோ ஊழியங்கள் இன்னைக்கு யோசித்து பாருங்கள். அவங்க எதனால் செய்கிறாங்க? நான் பல நாடுகளுக்கு போகிறேன். ஐ நெவர் நியூ தெம். அவங்க நான் பார்த்ததே கிடையாது, பார்த்ததே இல்லை. எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். கொரியாவில் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஏர் கமாண்டர் சீஃப், ஏர் கமாண்டர் சீஃப் அவர் ஒரு நாள் மத்தியானம் சாப்பாடு கூப்பிட்டார். அப்படியே டயர்டாக தூங்கிட்டேன். அவர் நல்ல குளிருது, ஹால்லே தூங்கிட்டேன், பெட்ரூம் ஹால்லே. அவருடைய காஸ்ட்லி ஒரு கம்பளத்தை எடுத்து என் மேலே போத்துறார். அவர் வாங்கி கொடுத்த பெல்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய சீஃப் கமாண்டர் இன் ஆர்மி கொரியாவில். அவர் அதாவது இந்திய இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்குறார். அவர் என்னங்க இந்திய இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்குறாராம். நான் தூங்கும்போது பெட்ஷீட் எடுத்து போத்துறாரு மேலே. நம்மள அந்த இருக்கிற பெட்ஷீட்டை உருவிப்போம். எனக்கே குளிருது, உண்மைதான்ல? என்ன எனக்கு குளிருது, நீ நல்லா பெட்ஷீட் போத்துனுக்கிறாரு. யோசித்து பாருங்க. அவர் சொன்னார், ஐ ட்ரெயின் இந்தியன் ஆர்மி அப்படின்னாரு. என்னதான்? சத்தமாக சொல்லுங்க. நீங்களும் எதுக்காக பாடுறீங்க? இந்த மனுஷன் பாட சொல்லிட்டாரு. சொல்லுங்க, எதுக்காக தான் இங்கே பெருக்கி பாய் போடுறாங்க அத்தனை பேருமே திரும்ப நாட் ஃபார் த, யாருக்காக செய்ததில்லை. நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க, யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர். மனுஷங்க செஞ்சீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. செய்தி என்ன தெரியுமா? செய்தி என்ன? நன்மை செய்வதில் சத்தமா. அப்படியானால் நன்மை செய்யும்படியான தானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். தட்டி கொடுங்க, அடுத்தவங்களை தட்டி கொடுங்க. நல்லா இருக்கிறீங்களா? சும்மா தட்டி கொடுங்களேன் சிஸ்டர். நல்லா ஒரு அன்பான அரவணைப்பு. ஆமீன் சொன்ன உடனே ஓடுறீங்களா? அப்பா ஏசப்பா, புரியுதா உங்களுக்கு? அவளோடு பேசுகிறா, இவாளோடு பேசுகிறா. அது பயன்பட பரலது போகாது. முன்பின் தெரியாத ஒருத்தரோடு பேசுங்க. புரியவே இல்லைல்ல? நான் யாருக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? இது நீ நினைக்கூட நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுன்னு. ஆண்டு தட்டினா ஒன்றுமே இல்லை, போயிடும். சொல்லுங்கள், ஐ எம் டூயிங் எவ்ரி திங் பிகாஸ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். நான் செய்வது எல்லாமே என்னால தான். சத்தமா பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. யோசிச்சு பாருங்க, மல்டி மில்லினியர், ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், அவர் சொல்றாரு, நான் பலவீனனுக்கு பலவீனமானேன். எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர்ல? ஒரு ஆசாரியர், ஒரு பரிசேயன், ஹைலி குவாலிஃபைட், ரொம்ப படித்தவர். அவரை மாதிரி புதிய ஏற்பாட்டில் யாரும் படித்தவங்களே இல்லை. அப்படிப்பட்ட சொல்றாரு, ஒரு பலவீனனுக்கு எளியவனுக்கு என்ன ஆகிட்டேன் நான். ஆமாம், சொல்ல மாட்டீங்களா? வரும்போதே என்ன தெரியுமா, நான் எம்பிஏ, நீங்கள் கோச்சிங் போகிறீங்க, நான் எம்ஃபில், நான் எம்எஸ் ஐடி, நீ என்ன ஐடி ஆனாரு, நான் சிஇஓ, நீ என்னோட இங்கே வரும்போது நீ ஆணுடைய பிள்ளை தான். நான் பாஸ்டர் கிடையாது, நான் ஒரு ஊழியன், அவ்வளோதான். சொல் பிள்ளையா, ஒரு காவல்காரன். ஆமீன். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ? சொல்லுங்கள், எதை செய்தாலும் சத்தமாக சொல்லுங்கள். அடுத்து சொல்ல போகிறேன், தேவன் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்யுங்கள். ஃபார் அக்செப்டன்ஸ். சொல்ல, தேவனே நான் செய்கிறேன், நீ ஏற்றுக்குங்க ஆண்டவரே. அவன் ஏற்றுக்கிறானே இல்லையோ, பாருங்க, அவனுடைய காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தார். என்ன பாருங்க, he never expected that. பாருங்க, 2 பேரும் போனா, இதுக்காக தான் போனா 2 பேருமே. ஹலோ, 2 பேருக்கு தான் போனா, கர்த்தருக்கு தான். அப்போ நோக்கம் சரியில்லைன்னா கர்த்தர் ஏற்றுக்க மாட்டார். சொல்ல, நோக்கம் சரியில்லைன்னா இங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடும் பாட்டு. செக் 1 2 3 4.
சொல்லுங்க, தேவனே என்னுடைய இந்த பாடலை, இந்த செய்தியை சொல்லுங்க எல்லாரும், தேவனே எல்லாம் 2 கை சொல்லுங்க, என் பாடலை, என் ஜெபத்தை, என் துதியை, சின்ன காரியம் செய்கிறேன், அக்செப்ட் இட் லார்ட். இன்னைக்கு யோசிக்கிறேன், பல ஆண்டுகள் எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்த ஒரு குடும்பத்தை யோசிக்கிறேன். 2 பேரும் மறிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தம். சொல்லுங்க, தேவனே நான் செய்கிற சின்ன ஊழியத்தை என்ன பண்ணுங்க, அதாவது கவனிங்க, மக்கள் என்ன பாராட்ட வேண்டாம், நீங்கள் ஏற்றுக்கொண்டா எனக்கு போதும். மக்கள் என்ன அது பாராட்ட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளை பாராட்டுறது இல்லையே, புரிஞ்சு வரல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை, ஆமாம் என்னத்தை பேச நீ பாடுற, நீ எல்லாவே பாடல, அடுத்த வருஷம் நீ பாடவே பாடாத, கீழே உட்கார். ரொம்ப நல்லவங்க அவங்கெல்லாம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் அவங்க நமக்கு சொந்தக்கார பிறக்கணும். புரியவே இல்லை. சொல்லுங்கள், தேவன் ஏற்றுக்கொண்டா போதும். சீக்கிரமாக சொல்லுங்கள், தேவன். ரைட். அடுத்து ஒன்று போட போகிறேன். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் போதும். எல்லா காரணம் சொல்லுங்கள், தேவனே எனக்கே நான் ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதம் தானே போதும். சொல்லலையா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், எனக்கே அல்ல, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, என் பிள்ளை ஆசீர்வதியும், மருமகளை ஆசீர்வதியும். பிள்ளை ஆசீர்வதியும் சொல்ல, மருமகன் ஆசீர்வதியும் எல்லாம் கேட்குறாங்க. இப்போ எந்த ஒரு மாமியாரை மருமகள் ஆசீர்வதியும் சொல்கிறாங்களா தெரில. அப்படி ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையான மாமியார் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. எந்த மாமியாரும் என் மருமகளை ஆசீர்வதியும் சொல்கிறதில்ல. நீங்கள் சொல்கிறீங்களாம்மா, சூப்பர், அடுத்த ஜென்மத்தில் அவங்களே உங்களை மருமகளாக வரணும். ரைட், நல்ல பொண்ணு அது. ரைட். ஒரே ஒரு ஜீவன் தான் கை தூக்குச்சு. ரைட். யாரும் தூக்கலாமா? அது மாதிரி கை தூக்கலாமே, சொன்னால் தானே தூக்கிறதுக்கு. ரைட் ரைட் ரைட். அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க பேக்காக்குறாங்கன்னு தெரியுது. சொல்லுங்கள், எனக்காக அல்ல ஆண்டவரே, நான் இந்த உதவி செய்கிறேன், எப்படி இருக்கணும் அவங்களுக்கு? புரியுதா? நான் சொல்ல போகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு அது. நான் வார்த்தையை பேசுகிறேன், நான் போகிறது அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணும்? போய் ஒரு குடும்பத்தை 2 குடும்பமாக்கி 2 பேரும் பிரித்து, உன்னை பற்றி மன இப்படி சொன்னாங்க என்கிட்ட ஃபோனில். நல்ல ஊழியம், புரியுதா? ஊழியம் என்ற பேரில் இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர். உடனே, மகளே என்னை உங்கள் வீட்டில் ஒரு தகடு வச்சுக்கிறாங்க. யார் அது? உங்கள் மாமியார். அநியாயமாக இல்லை? உங்கள் மாமியார் தகடு வச்சுட்டாங்களா? வேறு வேலையே இல்லையா மாமியாருக்கலாம்? ரைட். சொல்லுங்கள், நான் போகிறது வீட்டுக்கு எப்படி இருக்கணும்? நான் காலை வைக்கிறேன், அது எப்படி இருக்கணும்? அதே ஒரு பெரிய நன்மை தான். நீங்கள் காலை வச்சோன்னு சொல்லணும், எப்போ அவர் ஜெபம் பண்ணிட்டு போனார், என் வீடு சண்டை இல்லாமல் இருக்குப்பா, புண்ணியமாக வந்து காலை வச்சுட்டு போனார், வீடு ஒரே சண்டை சச்சரவு. நான் சொல்கிறது யாரை தெரியும் உங்களுக்கு புரிஞ்சுக்க. இப்போ சிலர் வந்து போனாலுன்னா எடுத்து வீடு ஓதிடுறாங்க. ஏய் இப்படி இருக்கிற கையில் பிடிச்சிக்கடி, முடிச்சு போட்டுக்கடி, புரியவே மாட்டேங்குது. அது 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 வந்து முருங்கை மரத்தில் ஏறிடுது. நல்லா தான் இருந்துச்சு, அது புரியவே மாட்டேங்குது. ரைட். சொல்லுங்கள், நான் செய்கிற சின்ன சின்ன காரியம் கூட சத்தமாக சொல்லுங்கள், அடுத்து எப்படி இருக்கணும்? ரைட். ஏன் செய்ய முடியல மட்டும் சொல்கிறேன், ஏன் செய்ய முடியல அதை மட்டும் சொல்லி முடிச்சேன். நம்பர் 1, சோம்பேறித்தனம். எங்கே தானே போட்டிருக்குது? எங்கே போட்டு தெரியுமா? 2 தெசலோனியர் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல். அவங்க என்ன இல்லை, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. என்ன வேலை அப்போ? என்னங்க தமிழ் என்ன போட்டு? தமிழ்ல வீண் அலுவற்காரர். பாருங்க, எப்போ பார்த்தாலும் நான், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம் நல்லா வகையாக சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி டிவியில் வேறு நிறைய போடுறான், புரியவே மாட்டேங்குது. அது வாயில் வைக்க உதவலை. என்ன பார்க்குறீங்க? குறிப்பு, ஒரு பேப்பர் பேனை எடுத்து பிரசங்கத்தை குறிப்பெடுக்கலை, என்னது சமையல் குறிப்பான். அது யார் சாப்பிடுவா? சொல்கிறான், அவன் தான் சாப்பிடணும். அதை புரியவே இல்லை. ஏன் நன்மை செய்ய முடியல? வசனம் படிங்க. வீண் அலுவற்காரராய். என்னங்க? இல்லை யார் செய்ய முடியாது? வீண் அலுவல். அவங்க என்ன போட்டுறது? யாதொரு வேலையும் செய்யாமல். யாதொரு மாற்றி சொல்ல போனா, இப்போ பாருங்க, அதில் போட்டிருக்குது தேர் வெரி ஐடல். என்னங்க? சில மாதிரி
என்ன சொன்னாலும் காதில். ஹலோ சொல்லுங்க. சிலையாக இருந்த எண்ணெய் தேவன் ஜீவன் கொடுத்தாரு. கல்லாக இருந்த எண்ணெய் ஒரு சாஃப்ட் ஆக்கிட்டாரு. தள்ளப்பட்டு கிடந்தேன் பிடித்தீ. தள்ளப்பட்டு கிடந்த என்ன கல்லா இருந்தேன், இந்த கல்லை கத்தர் எடுத்தாரு. சொல்லுங்க எல்லாரும். எதனால தெரியுமா? எதனால தான் இன்னைக்கு நன்மை செய்ய முடியல? தமிழ் படிங்க. தமிழ். யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். ஒழுங்கு இல்லாதவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? என்னங்க? நன்மை செய்யலன்னா அவங்க என்ன இல்லை? சத்தமா காசை இல்லை பிரதர். இல்லை, காசு இல்லைனோட பரவாயில்லை. அதாவது ஒழுங்காக இருந்தீங்கன்னு நன்மை செய்ய அந்த எண்ணம் வந்துடும். சொல்லுங்க, ஒழுங்கற்றவர்கள். தமிழ் என்ன போடுறது? இன் இங்கிலீஷ். அடுத்து சொல்ல போகிறேன், பிஸி. என்னங்க அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு காதலியே எனக்கு அந்த அனுபவம் உண்டு. சொல்லுங்கள், பிஸி. என்னங்க ரொம்ப பிஸி. அவர் பைத்திய ஆஸ்பத்திரி தான் போகணும். தமிழ் போடுங்க. நில்லு ஏன் சொல்லுது? நின்று விசாரித்து கேளுங்கள். பூர்வ வழிகள் இது என்று நின்று விசாரித்து கேளுங்கள். விசாரிக்கிறது நேரம் இல்லை இன்னைக்கு. சும்மா விசாரிங்க. போன வாரம் வரலையே, நீங்கள் ஏன் சபையில் ஒரு தூக்கமாக இருந்தது கேளுங்க. குத்துன மாதிரி இருக்கணும், உணர்வடைய மாதிரி இருக்கணும். இல்லை உடம்பு சரி இல்லைங்களா? அப்படி அடுத்து அப்படி சும்மா போட்டு வழங்குங்க. தூங்கினே இருந்தீங்களா? உடம்பு சரி இல்லையா? அந்த அம்மாவுக்கு தூங்குனதே தெரியாது. புரியவே இல்லை. தூங்குனதே என்ன புரியவே இல்லையா? இன்றைக்கி என்ன ஒரு மாதிரியாக இருக்குது? ஏதோ ஒன்று கேளுங்க. அப்படி கேட்டாலும் உங்களுக்கு சந்தோஷம் தானே. மூன்றாவது, ஒழுங்கில்லாதவங்க அடுத்தவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. people who are disorder in life, they will not help others. அதை உதவி செய்ய மனசு யார் தெரியும் இருக்கும்? எவன் ஒருத்தன் ஆர்டராக இருக்குல்ல அவனுக்கு உதவி செய்ய மனசு இருக்கும். சொல்லுங்க, ஒழுங்கில்லாதவன். தமிழில் போட்டுருதுல ஒழுங்கற்றவர்கள். என்னங்க ஒழுங்கு தெரியுமா? ஆர்டர். ஆராதனைக்கு நேரத்தோட நான் உடுத்துற உட கூட என்னங்க, ஆமாம், நான் உட்காந்து ஸ்டைல் கூட அப்படி சாஞ்சிக்கணும், அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா இதுன்னா ஈஸியரா இது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தமிழ் புரியுதா? கொஞ்சம் சிந்திக்கணும். இதை யார் நன்மை ஏனுங்க? எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாரு? அந்த வார்த்தையை சொல்லிட்டு நன்மை செய்ய மறவாதீர்கள் சொல்கிறேன்னா, அப்போ இப்படி இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும். நான் கவனிக்கணும். ஒரு வசனம் படிக்கும் போது சம்பந்தம் ஒரு வார்த்தை வரும். அப்படியானால் இந்த வசனம் அந்த வசனத்தோடு இணைந்தது. தமிழ் புரியுதா? யார் நன்மை செய்ய முடியாது? என்னங்க தமிழ்ல தமிழ்ல யாதொரு வேலை செய்ய. அடுத்து வீண் அலுவற்காரர். என்னங்க அவங்க என்ன வேலை? 20 மணி நேரமும் என்னதான் பண்ணுவாங்க? அரைச்சமாவே அரைக்கணும், துவைச்ச துணியை துவைக்கணும். புரியவே மாட்டாங்க. ரைட், அதெல்லாம் வேணாம். இப்போ அடுத்து போட்டிருக்குது, செய்ய மாட்டாங்க, செய்கிறவனையும் ஏன் கொடுக்குற? ஏன் கொடுக்குற? என்னங்க யாராவது கொடுக்குறாங்களா? நன்றி. சத்தியமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நான் தேவனுக்காக கொடுக்குறேன், தேவனை நம்பி கொடுக்குறேன். தேவனை நம்பி நன்மை செய். அவனுக்காக கொடுக்கல. இத்தனை காரியம் செஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஏறக்குறைய ஒரு 65 சபைகள் மேலே, வீடு, சபை, வாகனங்கள் கூட வாங்கி கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு காரியம்தான், அதை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க, யார் நடத்துவாங்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தருக்காக. சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நன்மை செய்ய முடியாத காரணங்கள் என்னது? யாதொரு வேலை செய்யாமல் வீண் அலுவற்காரராய். அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறாரு. அவங்க யார் தெரியுமா? 2ஆம் வசனம். அவங்க யார் தெரியுமா? 2ஆம் வசனம். துர்க்குணராகி. ஆமா, நல்ல கேரக்டர் எல்லாம் நன்மை செய்ய முடியாது. நல்ல கேரக்டர் எல்லாம் நன்மை செய்ய முடியாது. அப்ப நன்மை செய்து என்ன வேணும்? நன்மை செய்யறதுக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. பணம் வேணுமா, கேரக்டர் வேணுமா? தமிழ் புரிஞ்சுச்சா? நன்மை செய்வதற்கு பணமா சுபாவமா? பணமா பாசமா? என்னங்க என்ன வேணும்? அந்த கேரக்டர் இருந்தால் போதும். படிங்க, பொல்லாத மனிதர்கள் என்ன செய்வாங்க? அவங்க பொல்லாத மனுஷர். அதுக்கு ஒரு பேர் முன்னால் ஒரு பேர் சொல்றாங்க. அவங்க யார் தெரியுமா? கேரக்டர் சரியில்லாதவங்க. அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா என்ன பாருங்க, ஏழ்மையா இருந்தா கூட நன்மை செய்வாங்க. அந்த ஏழை விதவை அந்த காசை போட்டா அவ பணக்காரியா? அவக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? கேரக்டர் இருந்துச்சு. சொல்லுங்க, கேரக்டர்.
சத்தமாக சொல்லுங்க. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ரைட் ரைட். கடைசி ஒரு வார்த்தை, சோர்வுக்கு காரணங்கள். இல்லை சொல்லுங்க, சோர்வுக்கு நன்மை செய்வதில் இல்லை, ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, சுய வெறுப்புன்னு சொல்லுங்க. சுய வெறுப்பு, செல்ஃப் டினையல் சொல்லுங்க. இதே போடுங்க, லூஸ் சொல்லுங்க. சுய வெறுப்பு, மறுப்பு இல்லை, சுய வெறுப்பு. சுய வெறுப்பு சொல்லுங்க, சுய வெறுப்பு. என்ன கொஞ்சம் பாருங்களேன், ஒரு நிமிஷம். இந்த 14 பேர் மரித்தார்களே, 13 பேர் அந்த ஹெலிகாப்டரில், அவங்க வேலைக்கு வரும்போது எப்படி தான் வராங்க? இராணுவத்தில் எப்படி தான் வராங்க வேலைக்கு வரும்போதே? 6 சாவு 1 சாவு. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுல்ல அவங்களோட. இதுவே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமானால் ஆண்டவருக்காக மரிக்கும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன வரும்போது என்னதான் அங்கே ஒருத்தருக்கிறார் சிஎஸ்எஃப். அவங்க நல்லாவே தெரியும் இன்றைக்கெல்லாம் விட்டால் ஒரு நாள். ஆனால் ஒன்று, அவங்களுக்கே அந்த ஒரு தியாகம் இருக்கும்போது, இன்னொன்று சொன்னேன், இந்த பாக்ஸிங் போகிறான் ரெஸ்லர்ஸ் இருக்குதா, சோல்ஜர்ஸ், ரெஸ்லர் தெரியுமா? குச்சண்டை போடுறானே, அவனுக்கு தெரியும் அவன் பணத்துக்காக அதை போடுறான். இல்லை எப்படி தானே போகிறான்? புகழ், பணம். மைக் டைசன் அவனை குத்தனா காசு. சொல்ல, குத்தனா காசு. அப்படி தானே? புரியலையா? குத்தனா, எனக்கு குத்தனா காசு இல்லை, தேவனுக்கு நின்னாலே காசு. சொல்லுங்க, தேவன் நின்னாலே காசு. சொல்லுங்க, தேவன் நின்னாலே காசு. சொல்லுங்க, தேவன் நின்னாலே காசு தான். அங்கே குத்தனா தான் காசு. அப்படி தானே? எவ்வளோ பஞ்சு குத்துறாரோ அவ்வளவும் காசு. ஏசு நின்னாலே காசு தான். ஆனந்தராஜ் நின்னாலே என்னதான்? வந்து நின்றுடுங்க, அதே ஆசீர்வாதம் தான். அடுத்து நீங்கள் தூங்குறீங்களா முடிச்சுங்களா அடுத்த விஷயம். ரைட். 3வது, இந்த கார் ரேசர் பண்ணுறாங்க, கார் ரோவர்ஸ் தெரியுமா? படகு போட்டி போய் சேருமான்றது அடுத்த விஷயம். சேர்ந்தா கப்பு, சேரலன்னா என்னன்னு தெரியல எனக்கு. புரியுதா? அந்த படகு போட்டியில் இன்னும் சொல்ல போகிறேன், கார் ரேசர்ஸ் பார்த்துக்கிறீங்களே, தலைகீழே கவுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு பார்த்தது இல்லையா? எப்படிலாம் போகுது அது? சேத்துக்குள்ள, மேட்டுக்குள்ள, பள்ளத்துக்குள்ள. சில நேரங்கள் என்ன ஆகிடுது? அப்படியே அவன் தெரிஞ்சானே வரான். அவனே தெரிஞ்சு வரான்னா அதை விட மேலான ஒன்றுக்கு நாம் அர்ப்பணிப்போம். அவங்கள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, அவங்கள என்ன இருக்குது? ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, பிஸி சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. உங்களுக்கு தெரியுமா, லூசிஃபர் விட பிஸி உலகத்தில் யாருமே இல்லை. பேயை விட பிஸி யாருமே இல்லை. தூங்கும்போது கூட பேய் என்னை தட்டி எழுப்பி, புரியல, இதை பாருன்னு சொல்லுது. இது புரியுது நான் சொல்றதெல்லாம்? தூங்கும்போது கூட தட்டி பேய் என்ன சொல்லுது? என்ன நடுராத்திரில கூப்பிட்றாங்க. புரியவே இல்லை. எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. தூங்கும்போது கூட பேய் என்ன சொன்னது? அப்போ இந்த உலகத்தில் ரொம்ப பிஸி யார் தான்? எத்தனை பேர் தூக்கத்தில் சண்டை போட்டுக்கிறீங்க? மற்றவங்க கூட தூக்கத்தில் சண்டை போட்டவங்கலாம் என்னங்க அப்படியே பரவாயில்ல தான் வருது. சண்டை போட்டுக்கல, ஏன்னா பகலில் போட முடியல. தூக்கத்தை எத்தனை பேர் திட்டிருக்கிறீங்க தூக்கத்திலேயே? இடியட், நான்சென்ஸ். புரியல? அப்போது அது பிசாசு கூட எப்படி இருக்குது? ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுல்ல. நான் சொல்ல புரியுது. தூக்கத்தில் சண்டை போட்டவங்கலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது, தப்பு. தூக்கத்தில் சண்டை போட்டவங்க, தூக்கத்தில் திட்டினவங்க அடுத்தவங்கள அனுப்புறதையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்குது. புரியுது அவங்களுக்கு? ஏன்னா பகலில் திட்ட முடியல, சண்டை போட முடியலையே. பலன் இல்லை, பலனே நீர் தான் ஐயா. அப்போ பகலில் சண்டை போட முடியல, என்ன பண்ணிடுறோம்? ஈவன் டெவில் இஸ் வெரி ஆக்டிவ். சொல்லுங்க, அவன் ஆக்டிவ் வந்து யாருக்கு நன்மை இல்லை, என்னோட ஆக்டிவ் எல்லாருக்கும் நன்மை. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், இது முக்கியமான வார்த்தை. சொல்லுங்க, பெயரளவில் அல்ல, வாய்மொழியில் அல்ல, சொல்லில் அல்ல, செயலில். என்ன சொல்லுங்க? பெயரளவு, அப்படியே சொல்லுங்களேன். பெயரளவில் இல்லை, வாய்மொழியாக அல்ல, செயலிலே. எல்லாம் சொல்லுங்க. இங்கிலீஷில் போட்டுருக்கீங்களா?
well done will meet the well done. Well doing will meet the well done. எல்லாம் சொல்லுங்க, நான் தமிழில் சொல்கிறேன், எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. well doing will meet the well done. தமிழ் தப்பா போட்டீங்க. சொல்லுங்க, நன்றாய் செய்வது நல்லவரை சந்திப்பதற்கான வாய்ப்பை உண்டாக்கும். மாத்தாதீங்க. இந்த வார்த்தை யார் சொல்லுவா? well done யார் சொல்லுவா? உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே, என் நிஜமான சந்தோஷத்துக்குள்ளே நீ. இன் இங்கிலீஷ் well done. என்ன எப்படி போட்டு இங்கிலீஷில் சொல்லுங்க எல்லாரும். well doing will meet the well done. ஆழமான சத்தியம் டீச்சர்ல சொல்லுங்க. will meet, well done, well doing will meet well done. யார் சந்திப்பேன் தெரியுமா? நான் நன்மை செய்யும் போது யார் சந்திப்பேன்? அந்த well done சொன்னவர் யாரு? நல்லது, உண்மையும், தமிழில் நல்லதுன்னு போட்டு இங்கிலீஷில் தர well done. சொல்லுங்க எல்லாரும். சூப்பர். சொல்லுங்க, செய்யும் போது அவர் சத்தத்தை கேட்பேன், அவர் பக்கத்தில் போய் உட்காருவேன். ஆமேன். எது பெருசு எனக்கு? ஒரு சோறு போகிறது பெருசா? அந்த அதாவது நன்றாக செய்தேனே, நான் நன்மை செய்தவரை சந்திக்க போறேனே, அது பெருசா? சொல்லுங்க, நன்மை செய்தவரை சந்திப்பேன். சொல்லுங்கள், நன்மை செய்தவரை சந்திப்பேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.